அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர். நீங்க இன்னைக்கு இதை மறந்துடாதீங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்ம நிறைய நேரம் ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர்களா இருந்திருப்போம். சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். ஆண்டவரே, இந்த நியூ இயர் 1ஆம் தேதி பாருங்க, நிறைய சொல்லுவோம், எப்படி இருக்க போறேன் ஆண்டவரே, அப்படி இருக்க போறேன். அது ஒரு வாரம் கூட தாங்காது பாருங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்காதீங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மையுள்ள கர்த்தர் என்ன பண்றாராம்? அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். நிறைய நேரம் விழுந்து போகிறேன் நீங்க நினைச்சு கவலைப்படுறீங்களா? நான் விழுந்துடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஸ்திரப்படுத்துறேன். ஆமென். நீங்க எப்படி ஸ்திரப்பட முடியும்னா, நல்ல கிரவுண்ட்ல இருந்தா ஸ்திரப்பட முடியும் இல்லையா? நல்ல ஒரு சாலிட் கிரவுண்ட்ல இருந்தீங்கன்னா ஸ்திரப்பட முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையிலே நான் உனக்காக செய்து முடித்திருக்கிறேன் எல்லாவற்றையும். அந்த வெற்றி நிலைப்பாட்டில் நீ நில்லு, அந்த விக்டரி கிரவுண்ட்ல நீ நில்லு, நான் உன்னை ஸ்திரப்படுத்துறேன். அப்ப நம்முடைய பலனையோ அல்லது நம்முடைய திறமையோ சார்ந்து நம்ம ஒரு இடத்துல நிக்கிறப்ப நம்ம விழுந்து விடுகிறோம். அதே நேரம் தேவ பலத்தையோ அல்லது தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார் என்கிற சத்தியத்திலே நான் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் என்னை ஸ்திரப்படுத்துகிறார். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எங்கெல்லாம் நீங்க ஸ்திரம் இல்லாம கீழே விழுந்துட்டே இருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஸ்திரப்படுத்துறேன். ஸ்திரப்படுத்தி என்ன பண்றாருன்னா, தீமை நின்று விலக்கி காத்து கொள்றார். அந்த நீங்க நிக்கிற இடத்துல தீமை தான் இருக்கு, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதுல இருந்து விலக்கி உன்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், நான் உன்னை காத்து கொள்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, தீமை உங்களை அணுகுவதில்லை. ஆமென். வாதை உங்கள் கூடாரத்தை நெருங்குவதில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உண்மை உள்ளவர். உங்களை காத்து கொள்வதிலே, உங்களை காத்து கொள்வதிலே அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை காத்து கொள்வார். எந்த தீமையும் உங்களையோ அல்லது உங்களை சார்ந்தவர்களையோ அணுகாது. எனவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி சகல தீமையிலிருந்தும் உங்களை விலக்கி காத்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.